ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 14 நாட்கள், அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதையும், நமக்கு 11ஆம் இடமான கும்பராசியில் சனி கிரகம் குருவுடைய நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரே பாதம், ரெண்டுமே செவ்வாய் இருக்கிறது புனர்பூசம் 2ஆம் பாதம், இங்கே சனி இருக்கிறது பூரட்டாதி 2ஆம் பாதம். அப்போ இந்த ஒரே பாதத்தில் இருக்கும் பொழுது அது அம்சத்தில் ஒரே கட்டத்தில் ஒழுகும். அப்போ ரிஷபராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிறாங்க இந்த 14 நாள். அதுக்கப்புறமும் நட்சத்திரம் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம இதில் மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக எதுக்காக நம்ம கவனம் செலுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் 2 எதிர்மறை கிரகங்கள், ஒன்றுக்கொன்று ஆகாத கிரகம் செவ்வாயும் சனியும், அது அம்சத்தில் ஒரே வீட்டில் சேரும் பொழுது தான் உண்மையான கிரக சேர்க்கை, செவ்வாய் சனி கிரக சேர்க்கை பெறுகிறதுங்கிற கணக்கு அதில் தான். அம்சத்தில் சேரும் பொழுது ராசியில் கிரக சேரலையே, ஒன்று மிதுனத்தில் இருக்குது, ஒன்று கும்பத்தில் இருக்குது, அப்படி எப்படி சேர்ந்ததாகும் அப்படின்னா அது சுப பார்வையினால் சேர்ந்துக்குது. ஏன்னா நட்சத்திரம் ஒன்று தான், குருவோட நட்சத்திரத்தில், அதுவும் 2ஆம் பாதம் ஒரே பாதத்தில் சேர்றது தான் இந்த 14 நாள். இப்போ மேஷத்துக்கு நம்ம செவ்வாயினுடைய புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் தொழிலுக்கும் நல்ல கிரகம்தான், உறவுகளுக்கும் நல்ல கிரகம்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னத்தில் அஸ்வினி 4 பாதத்துக்குள்ளே உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது செவ்வாய் 3, 7, 11 கணக்கில் தான் வரும். அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள், அது சார்ந்த விஷயத்தை வச்சுருக்கிறதா தான் செவ்வாய் வரும். அதே போல் தான் சனி. இப்போ சனிக்கு நட்சத்திரம் எங்கே இருக்குது பாருங்கள், 4ஆம் இடமான கடகராசியில் இருக்குது, 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்குது, 12ஆம் இடமான மீன ராசியில் இருக்குது. எப்படி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4, 8, 12 தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள கிரகம் சனியோட அந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய கிரகமாக இந்த சனின்ற கஷ்டப்படுத்துகிற கிரகத்தினுடைய தொடர்பில் வர்றாரு. அந்த தொடர்பு ரீதியாக நமக்கு என்ன பண்ண போகிறாரு? இப்போ இந்த பதிவில் இந்த 14 நாட்களில் நம்ம ஜனன ஜாதகத்தின் படி நம்மளுக்கு திசாபுத்தி அந்தர சூட்சுமம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு திசை எத்தனை வருஷம் நடக்குது, அதே மாதிரி ஒரு புத்தி அது எத்தனை வருஷம் நடக்குது, அந்தரம் அந்த புத்தியில் ஒரு பிரிவு அந்தரம் அது எத்தனை மாதம் நடக்குது, அதுக்கப்புறம் சூட்சுமம் அது எத்தனை நாள் நடக்குது. இப்படி பிரிவுகளில் இந்த 2 கிரகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் நம்ம எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பழகிறதுலையும், தகவல் தொடர்புகளையும், ஒரு மெசேஜ் அனுப்புறதுலையும், ஒரு பிரயாணம் பண்ணுறதுலையும், பிறரை நம்பி செயல்படுறதுலையும், நண்பர்கள், இளைய சகோதரம், மூத்த சகோதரம், இது மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் 3ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வரும். அப்போ இது மாதிரி ஒரு உறவுகள் சார்ந்து ஒரு கிளாஷ் நடக்க இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட கிளாஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு ஐடியா சொல்ல போவோம், ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக போவோம். ஆனால் அந்த சப்போர்ட்டிவாக பேசுகிறதையே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி அதுவே சண்டையாக மாதிரி நம்மளுக்கே பிரச்சனையாக முடிகிறது நிறையா கேஸ் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இப்போ முற்படக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நான் வழிகாட்டுறேன், நான் நல்லதை தான் செய்கிறேன்னு சொல்லப்போனால் அது பிரச்சனையில் கொண்டு முடியும். காரணம் என்ன? செவ்வாயும் சண்டைக்காரகன், சனியும் நமக்கு எதிர்ப்பு, கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குறவன், துக்கக்காரகன். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நாம் மாட்டிக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும்.
அது இல்லாதவங்களும் கூட கொஞ்சம் இதில் கவனம் செலுத்திக்கணும். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். இப்போ அந்த மெசேஜ் அனுப்புறதுனால சண்டை வர்றது. இப்போ நிறைய திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகுது. கணவன் மனைவி அதாவது ஆக போகிறவங்க பேசிக்கிறாங்க. மெசேஜ் அனுப்புறதுல பிரச்சனை வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பகை கிரகங்களினுடைய ஒரு தாக்கம். அப்போ சனி ஆடுற ஆட்டமும் செவ்வாய் ஆடுற ஆட்டமும் நமக்கு உறவுகள் மூலமாகவும் நம்முடைய தகவல் தொடர்பு மூலமாகவும் நம்முடைய ஹேபிட் பழக்க வழக்கங்கள் நண்பர்கள். இப்போ நண்பர்கள் ஒரு வதந்தியை பரப்புகிறாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பாதிப்பு. ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது சமுதாயம். நாம் சமூக கருத்து சார்ந்து நம்ம இயங்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் அது பல மடங்கு பெரிதாக்கப்பட்டு தேவையில்லாமல் அது பெரிய சண்டையாக மாறக்கூடிய அளவுக்கு மாறிடும். அதாவது வதந்திகளாகவும் பரப்புவாங்க, பேடு இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது. இப்போ நமக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல கூட தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பொறுமையாக தான் கடைப்பிடிக்கணும். வேலை செய்கிற இடத்துலையே நிறைய பேருக்கு மறைமுக எதிரிகள் தொல்லை இருக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாவ கிரகத்தினுடைய ஆதிக்கம்தான் காரணம். செவ்வாயோ சனியோ அந்த மாதிரி செயற்கை தொடர்புகள் வரும் பொழுது மறைமுக எதிரிகள், இதைத்தான் 6ஆம் இடத்தை ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறோம். அதாவது கடன் கொடுக்கல் வாங்கலையும் பகையாயிருது. அதுவே பெரிய டார்ச்சராக பெரிய சண்டையாக மாறுது. வேலை பார்க்குற இடத்துல வேலைக்காரங்களை நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களே கூட சண்டைக்கு வர்றாங்க. அதே போல் தான் ஆரோக்கியம். அப்போ ஆரோக்கியம் சார்ந்து எப்படி எடுத்துக்கணும்? ஒரு கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, தோல் அலர்ஜி சம்மந்தப்பட்டது, அசிடிட்டி சம்மந்தப்பட்டது, தசைப்பிடிப்பு நோய்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அல்சர் மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதும் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் ஜாதகத்தில் தொடர்பு கொண்டிருந்தால், இந்த செவ்வாய் சனி இருந்தால் விபத்து ரீதியாக காயப்படுறதையும் குறிக்கும். அப்போ எத்தனை விஷயம் வருது பாருங்கள். ரிஷபத்தில் அம்சத்தில் செவ்வாய் சனி அப்படிங்கிறது சேருது. ஆனால் அது நமக்கு தெரியவே தெரியாது. மறைமுகமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், கும்ப ராசியில் சனி இருக்காருன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது பாதசாரத்தில் அந்த கனெக்டிவிட்டியை மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்ம பேசுகிற பேச்சில், நம்ம பழகிற பழக்கத்தில், உடன் பிறந்தவங்க கிட்டேயாகட்டும், அது குடும்ப உறவுகளாகட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. நுணுக்கங்கள், அதாவது இப்போ வேலை செய்கிற இடத்துல தொழில் நுணுக்கங்கள், இப்போ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இதிலையெல்லாம் செவ்வாய் சனி நல்ல நுணுக்கமான திறமைகளை வெளிப்படுத்துவார். அதில் புறம் சார்ந்து நன்மைகளை செய்யும், அகம் சார்ந்து தீமைகளை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.